ஹே பட்டுப்பூச்சீஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சன்லேருந்து சண்டே ஸ்பெஷல் மட்டன் சுக்கா அண்ட் கோக்னட் மில்க் ரைஸ். இந்த வீடியோவிலேருந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேனோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துக்கங்க. பாஸ்மதி ரைஸ் 2.5 கப்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. தென் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் கோகனட். அதை நாங்கள் துருவுறோம். ஆக்சுவலாக பீசஸ் எடுத்து மிக்சியில் அடித்தா அந்தளவுக்கு டேஸ்ட் தராது. இந்த மாதிரி துருவி பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் தரும். இது ஒரு ஓல்டு மெத்தட். நாங்கள் எங்கள் வீட்டில் இதான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் அத்தை இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லா கோகனட்டை ஷ்ரெட்டட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் டஃப்பு தான், பட் அவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இதான் யூஸ் பண்ணனால டில் நவ் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் வீட்டில். இது நான் ஒரு 1 கோகனட் ஹோல் கோகனட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2.5 கப்ஸ் ரைஸ் பண்ணுறோம். ஒன்லி நான் கோகனட் மில்க் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறேன். இதுதான் எடுத்து வச்ச ஷ்ரெட்டட் கோகனட். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு செட்டு கிரைண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக எல்லாமே போட்டுடுறேன். 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அதை கிரைண்ட் பண்ணுறோம். ஒரு செகண்ட் ஸ்பீட் ஆர் தேர்ட் ஸ்பீடில் வச்சு கூட அரைங்க மிக்சியில். நல்லா அதோட பால் எல்லாம் நம்மளுக்கு தனியாக கிடைக்கணும். நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிகட்டலாம். தென் இதை 2வது செட் ஒன்ஸ் ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு திருப்பியும் நெக்ஸ்ட்டு செட் அதே இதை எடுத்து போட்டுட்டு திருப்பியும் ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இல்லை 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். அந்த தேங்காவோட கலரே மாறி இருக்கும். நம்ம பால் எடுக்க ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லா மில்க்கும் அதிலேருந்து எடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோகனட் மில்க் ரெடி ஆயிரும். இதை தான் நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ண போகிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் செட் இதை நான் அரைச்சிருக்கேன். இதையும் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ 2.5 கப்ஸ் நான் ரைஸ் எடுத்திருக்கேன்னா ஒரு கப்புக்கு நம்ம 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம் பாஸ்மதினா. இப்போ நான் 2.5ன்னு எடுக்கும்போது 4 மில்க்கும் ஒரு ½ வாட்டரும் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ குக்கர் வச்சாச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. தென் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா போன பிறகு 2 ஸ்பூன் கீ ஊற்றுறேன். கீலையே பண்ணுங்கள், நல்ல அரோமா கொடுக்கும் ரைஸுக்கு. நல்லா கீ சூடாகணும். சூடான பிறகு நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். பே லீஃபு, ஸ்டார் அனைஸு, க்ளவுஸு, சின்னமன் ஸ்டிக், தென் ஜாதி பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, ஜாதிக்காய், அதோட ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சீரியஸாக நல்ல அரோமா கொடுக்குது. நீங்கள் பிரியாணிலையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பிக் ஆனியன் இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நம்ம ஆனியன் வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஈவன் பிரியாணி, புலாவ், எந்த வகையான ரைஸ் பண்ணாலும் ஆனியன் நல்ல டிரான்ஸ்லூசண்ட்டாக ஒரு கிளாஸி ஃபினிஷிங் வர வரைக்கும் பொறுமையாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்து அது ஒரு கோல்டன் கலரில் நல்லா வறுத்து ஒரு அரோமா கொடுக்கும். ஆனியன் இஸ் தி பெஸ்ட் திங் ஃபார் மேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் பிரியாணிஸ், எனி திங், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆனியனை நல்லா சாட்டப் பண்ணிவிட்டு தென் ஜிஞ்சர் கார்லிக் நான் கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கனால உங்களுக்கு க்ரீனிஷாக தெரியுது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்ட் தரும். நல்லா அதோட பச்சை வாடனை போகிற வரைக்கும் நம்ம வறுப்படுறோம். அதில் சால்ட் எதுக்கு போடுறேன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் எப்போயுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு சால்ட் போட்டு பாருங்கள், அடி பிடிக்காது. தென் 4 க்ரீன் சில்லி போடுறேன். இந்த ரைஸுக்கு இந்த சில்லி மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பைசினஸ் தரும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ 4 எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் மோர் ஸ்பைசினா நீங்கள் 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் நான் புதினா லீவ்ஸ் போடுறேன். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா லீவ்ஸ் போடுங்க. அதையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் அதே அளவு போடுங்க. அது ரெண்டுமே ரைஸை தூக்கலாக எடுத்து தரும். ஸோ கொரியாண்டர் லீவ்ஸும் வாஷ் பண்ணிவிட்டேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரெண்டுமே அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் எடுத்து தரும்.
ஸோ இது இல்லாமல் இந்த ரைஸ் பண்ண வேண்டாம். புதினா அண்ட் கொரியாண்டர் லீவ் இஸ் மஸ்ட். நல்லா சாட்டே பண்ண பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, டொமேட்டோ வந்து ஒன்லி ஒன், அதுவும் சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். தென் கேஷ்யூ அண்ட் பிளாக் கிரேப்ஸ் ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம், இது ஒரு 6, அது ஒரு 6, அவ்வளோ இது பண்ணால் போதும். தென் டொமேட்டோ ஏன் வந்து ஒன்று ஆட் பண்ணுங்கன்றேன்னா, அது கலர் சேஞ்ச் பண்ணிடும், ஆரஞ்சிஷாக தரும். அது வேண்டாம், நம்மளுக்கு வரப்போகிறது ஒரு ஒயிட் கலர் வந்தால் தான் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். தென் டொமேட்டோ ஃப்ளேவர் அதிகமாக அதில் கொடுக்காது. ஸோ வந்து ஒரே ஒரு டொமேட்டோ. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம கோகோனட் மில்க் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து மெஷர் பண்ணுறேன். எனக்கு 4 கப்ஸ் வருது நான் அரைச்சது. ஸோ 4 கப்ஸ் ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. 4 கப்ஸ் முடிஞ்சது. அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் இந்த ரைஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா, அது ஒரு கிளாஸ் நல்லா தலை தட்டி எடுத்திருக்கேன், ஈக்குவலாக எடுக்கலை. ஸோ ½ கப் ஆஃப் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறேன். தென் வந்து அது பாயில் ஆகணும். ஆக்சுவலாக அப்படியே பபிள்ஸ் சுற்றி ஃபார்ம் ஆகி பாயில் ஆனால் தான் நம்ம ரைஸ் போடணும். இப்போ வந்து நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் வந்து தூக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தூக்கலாக இருக்க மாதிரினா கொஞ்சம் உப்பு கடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த தண்ணி. அப்போ தான் நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான ரெக்வயர்டான சால்ட் அதுக்கு கிடைக்கும் ரைஸுக்கு. ஸோ நான் வந்து சால்ட் செக் பண்ணிட்டேன். தென் வந்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். அது பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். பாயில் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக இந்த வெசல் சுற்றி இருக்க ரைஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி போட்டுட்டு நல்லா போட்டு கிளறிடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்பூன் வச்சு மேலாப்பில் ஸ்லோவாக கிண்டினீங்கன்னா அந்த ரைஸ் எதுவும் உடையாது. பிகாஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். நீங்கள் வேகமாக போட்டு கிண்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ வந்து நல்லா உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா உள்ளேருந்து மேலாப்பில் எடுத்து விட்டு இது பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நீங்கள் சால்ட் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரைஸுக்கும் அந்த வாட்டருக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கூட நீங்கள் அகெயின் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். ரைஸ் மட்டும் பிரேக் பண்ணிடாதீங்க. அப்போ தான் அழகாக உதிரியாக நம்மளுக்கு லாஸ்ட்டில் கிடைக்கும். எல்லா ரைஸும் நல்லா மேல் நோக்கி நிற்கும். அதான் கரெக்டான பதம். தென் வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். கரெக்டாக 2 விசில். ஒரு விசில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு எடுத்துடுங்க. தென் நல்ல விசில் அடங்கின பிறகு நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஹாட்டாக ரைஸ் எல்லாம் பார்த்திங்களா ஜஸ்ட்டு அப்படியே மேலே நோக்கி பார்க்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு ஜஸ்ட்டு இப்படி எடுத்து விட்டால் போதும், தவிர்த்து உள்ளேருந்து கிண்டிட வேண்டாம். அது அப்படியே ஆறணும். அந்த புகையெல்லாம் வெளியே போய் லைட்டாக ஆறி வரும்போது எடுத்து விட்டு மெதுவாக பொறுமையாக கிண்டினீங்கன்னா அந்த இது ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகும். டைம் எடுத்து கிண்டுங்க. டக்குன்னு அடியிலேருந்து பண்ணிட வேண்டாம், குழஞ்சிரும். இப்போ பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பதம். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா, குழையலை. இப்போது நம்மளோட கோகோனட் மில்க் ரைஸ் இஸ் ரெடி டு சர்வ். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டிஷ், பக்காவான டிஷ், மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா தான் இதுக்கு இன்றைக்கி நான் பண்ணியிருக்க காம்பினேஷன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ டர்மரிக் பவுடர் போட்டுட்டு ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் டர்மரிக் பவுடர் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, ஒரு குக்கரில் வந்து ஜிஞ்சலி ஆயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன்ஸ் ஊற்றிட்டு டைரெக்டாக அந்த மட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு நான் போடுறேன். எல்லா மட்டன் பீசஸும் இதில் போட்டுருங்க. போட்ட பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்பயும் போல் கறி லீவ்ஸ் போட்டு தான் நான் எப்போயுமே அரைப்பேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அதை ஜஸ்ட் அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடியில் கொடுத்து கிண்டிங்கன்னா மட்டனோட மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் வந்து இதில் நம்ம போட போகிறது என்னென்னா சால்ட்டு. இதுக்கு ரெக்வயர்ட் சால்ட் போடுங்க. சால்ட் போட்டுட்டு
குக்கரை மூடாமல் ஜஸ்ட் அந்த குக்கரோட லிட் இருக்குது பார்த்திங்களா, அதை ஜஸ்ட்டு திருப்பி கூட இப்படி கூட மூடி வச்சுட்டிங்கன்னா, திருப்பி மூடி வச்சுட்டிங்கன்னா அதோட வாட்டர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும். மட்டனில் எப்போயுமே தண்ணி எடுத்தோன்னே ஊற்றி வேக வச்சிட வேண்டாம். இது நான் சொல்கிற டிப், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த மட்டன் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். நீங்கள் சுற்றி பார்க்கும்போது தெரியும். இந்த 3/4 கிலோக்கு எவ்வளோ வாட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இது கரம் மசாலா, ஹோம்மேட் ஆக்சுவலாக. க்ளவுஸு, சின்னமன், தென் ஏலக்காய், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த 3ஐயும் வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இது நான் நிறையா டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், நான்வெஜ் எல்லாத்துக்கும், ஈவன் பிரியாணிலையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் இப்போ ஊற்ற மாட்டேன். எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள் 3/4 கிலோ மட்டனுக்கு. இதுவே முங்கிடுச்சு, மட்டனே நல்லா சிங்க் ஆகிடுச்சு. ஸோ அதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆவி வந்த பிறகு விசில் போட்டிங்கன்னா 6 விசில் விடணும். 6 to 7 விசில் கூட விட்டுக்கோங்க. நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் மட்டன் சுக்கானால். ஸோ நான் வந்து ஒரு 6 விசில் விட்டுறேன். நல்லா வெந்து வரும். இப்போ நான் வெந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ தண்ணி கொஞ்சமாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஈவன் நீங்கள் சூப்பாக கூட கொஞ்சம் பெப்பர், ஜீரா பவுடர் போட்டு குடிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே சூப்பியாக இருக்கும், இன்றைக்கி வேண்டாமாம். தென் வந்து இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள், மட்டன் பீஸ் எவ்வளோ கையில் இதாகுது பார்த்திங்களா, அதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு கிரவுண்ட் மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மித்தபடி மல்லித்தூள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் ஒரு கிரவுண்ட் மசாலா போடுறேன். மேலே ஃபுல்லாக இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். க்ளவுஸு, ஸ்டார் அனைஸ், வரமல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன், தென் ஜீரகம் போடுறேன், தென் வந்து பெப்பர் கார்ன்ஸ் போடுறேன், தென் வந்து கார்டமம் பவுடர்ஸ் விச் மீன்ஸ் ஏலக்காய். எல்லாமே வந்து க்ளவுஸ் 2, ஸ்டார் அனைஸ் 1, கொரியாண்டர் சீட்ஸ் அந்த இதெல்லாம் நான் போடுறது பார்த்துக்கோங்க. ரெண்டுமே நான் போடுறது டீஸ்பூன்ஸ், நாட் டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து கொஞ்சம் இது இருக்குது பார்த்திங்களா, கேஷ்யூஸு, அது இருந்தாலும் ஒரு 6 to 7 நம்பர் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சராக கிடைக்கிறதுக்கு. பட் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இவ்வளோ தான் இருந்தது, நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ இஸ் ஆப்ஷனல், இல்லைன்னா போட வேண்டாம். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் வந்து ஆற வச்சு கிரைண்ட் பண்ணணும். சூடாக அரைச்சிட வேண்டாம், பிகாஸ் இது நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். ஸோ ஆற வச்சுருங்க, அப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து அகெயின் வந்து நம்ம பேன் வைக்கிறோம். பேன் வச்சுட்டு நம்ம மட்டன் சுக்காக்கு ரெடியாக மட்டன் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இதில் போட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சரி ஆயில் சேம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து அளவு இதிலே ஊற்றி பழக்கம். ஸோ இதில் நான் ஊற்றுறேன் 2 டீஸ்பூன் ஜிஞ்சரி ஆயில். ஜிஞ்சரி ஆயில் ஆட் பண்ணோன்னா கார்லிக் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஒரு 10-12 பீஸ் உரிச்சிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் சும்மா அடிச்சுக்கோங்க. இல்லை உங்களால் சதைச்சி பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட்டு மசிச்சிருங்க. ஒரு 2 இது உரல்லையோ இதுலையாவது போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் போட்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இருக்கும் போது பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். தென் வந்து கறி லீவ்ஸும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது ரெண்டும் எண்ணெயில் இது பண்ணும் போதே சுக்காக்கான ஃபஸ்ட்டு ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா அது எண்ணெயில் வந்து வறுத்து வரட்டும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்மால் ஆனியன் தான், பிக் ஆனியன் வேண்டாம். ஸ்மால் ஆனியன் ஒரு 150 கிராம் உரித்து 2 கட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு தர டேஸ்ட்டு. பிக் ஆனியன் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரியும். ஸோ ஸ்மால் ஆனியன் ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். ஈவன் மதுரை சைட்லாம் பார்த்திங்கன்னா சுக்காவுக்கு ஒன்லி ஸ்மால் ஆனியன், அது முழுசாக போடுவாங்க. தென் வந்து ஸ்மால் ஆனியன்ஸை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி, ஒன்று பெருசு ஒன்று சின்னது கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்ட உடனே அது நல்லா வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகி ஒரு மஷி ஃப்ளேவராக கிடைக்கணும். எல்லாம் கலந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும். வதக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி அது ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்போவுமே தக்காளி வதங்கும் போது நீங்கள் வந்து உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வேகும். ஸோ வந்து நீங்கள் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். நல்லா தக்காளி வந்து சீக்கிரம் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகி அந்த இதோட கலந்துரும். வெங்காயம் இதோட கலந்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகணும். நல்லா வதக்கின பிறகு நம்ம காஷ்மீரி சில்லி போடுறோம். இது கலர் தரும், பட் ஸ்பைசினஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு
2 ஸ்பூன் வர வரைக்கும் இந்த காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். தென் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயோட, தக்காளியோட, வெங்காயத்தோட எல்லாத்தையோடையும் அது மிக்ஸ் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சிடலாம். அது வந்து நல்ல தண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மட்டன் போடும்போது ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. பிகாஸ் அது ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. ஸோ இது மெயின் ஸ்டெப். எல்லாம் சேர்ந்து ஒரு மஷியாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். தக்காளி போட்ட பிறகு வெயிட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். பெட்டர் நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா நல்லது. ஒரு 3 to 4 minutes ஆகட்டும். ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி வரணும். இதுதான் பக்காவானது. அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஊஸ் அவுட் ஆகிருக்கா சைடில். ஊஸ் அவுட் மீன்ஸ் நம்ம ஊற்றின எண்ணெய் வெளிவந்துருக்கும் வதங்கி. அதுதான் ஒரு டிஷ்ஷுக்கு டேஸ்ட் தரும். தென் பாயில் பண்ண மட்டன் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து போடுறேன். நான் அந்த தண்ணியோடையே ஊற்றிடுறேன். அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் சூப் போடுறதா இருந்தால் அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் பீசஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சூப் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ வந்து இந்த மசாலா படும்படி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு அந்த தண்ணி ஓரளவுக்கு சுருங்கணும். சுருங்கினா தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கிரவுண்ட் மசாலா, அதை வந்து ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் குறையட்டும். நல்லா கொதித்து குறையணும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் அடிக்கடி மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வேண்டாம், ஜஸ்ட் அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்கள். அடி மட்டும் பிடிக்கக்கூடாது. நான்ஸ்டிக்னால் பிரச்சனை இல்லை, பட் இந்த வடைச்சட்டிலலாம் நீங்கள் அடிக்கடி கிளறி விடணும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்ச கிரவுண்ட் மசாலா வந்து இதில் போடுங்க. அது கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது தான் இந்த டிஷ்ஷுக்கு கரெக்டான டேஸ்ட்டு எடுத்து தரும். இந்த கிரவுண்ட் மசாலா தான் முக்கியமான ரீசன் இந்த மட்டன் சுக்காக்கு. ஸோ கரெக்டாக இதை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி போட்டுட்டிங்கனாவே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்றவங்க சாப்பிடும் போதே அவங்கக்கிட்ட சூப்பராக இருக்குன்றாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதை நான் மூடி வைக்கிறேன். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஜஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ் அவுட் ஆகி வந்ததுன்னா நம்ம மட்டன் சுக்கா வந்து ரெடி ஃபார் அவர் கோகோனட் மில்க் ரைஸ். இப்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன். நான் நல்லா பாராட்டு வாங்கினேன். இது எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இதே மாதிரி நீங்களும் கம்மிங் வீக்கெண்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பெப்பர் பவுடர் வந்து ஜஸ்ட் ஒரு அரோமாவுக்கு போடுங்க. இதுவும் கட்டாயம் கிடையாது. கொஞ்சம் எனக்கு ஸ்பைசினஸ் வேணுங்கிறவங்க பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக ஒரு அரை இது போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், ஃபுல்லாக கூட இல்லை. தென் எப்பயும் போல் கார்னிஷிங் இன் கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரம் எங்கள் வீட்டில் செஞ்ச சண்டே சமையல். வீக்கெண்ட் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரைஸ் வந்து சர்வ் பண்ணுறேன். நீங்களும் நெக்ஸ்ட் வீக் சண்டே ஆர் இடையில கூட செஞ்சு அசத்துங்க, ஓகேவா? இதுதான் நம்ம மதுரை மட்டன் சுக்கா. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. இந்த கறி எதுவுமே உடஞ்சி போகக்கூடாது. தட்ஸ் இட். இதுதான் மட்டன் சுக்கா முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணது நான் காமிக்கிறேன். கோகனட் மில்க் ரைஸ் அண்ட் மட்டன் சுக்கா. ஓகே, இது என்னோட ஹப்பியோட பிளேட். தட்ஸ் இட். So please like and subscribe my channel. Thank you.